அவங்களுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்குது, கமாண்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இந்த கமாண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து எத்தனை கமாண்டரை கில் பண்ணாலும் அடுத்த ஸ்ட்ரக்சர் இருக்கான், ஆள் இருக்கான், ரெடியாக இருக்கான், அடுத்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ வந்து அந்த சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால இன்னைக்கு வந்து ஈரான் திருப்பி தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈரான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய சிரியா மாதிரி நாடுகளில் ஏற்கனவே அவனுடைய கைப்பொம்மை இப்போ சிரியாலலாம் அல்கொய்தாங்கிற பேரில் அமெரிக்காவுடைய கைப்பொம்மையை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டான்ல. இப்போ ஆட்சியை மாற்றங்கிற பேரில் ஆமாம், அது உண்மையான சிரியா அதிபர் ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டாரு. இப்போ அவங்க அல்கொய்தாங்கிற பேரில் இருக்கிறது ஃபுல்லாக அமெரிக்காவுடைய அடிமைகள் தானே இருக்காங்க. அவங்க தான் வச்சிருக்காங்க. ஆமாம் வச்சிருக்காங்க. அப்போ சிரியாவுக்குள்ள எகிப்துமே ஒரு மாதிரி ஜிக்ஜாக்காக தானே இருக்கு. அமெரிக்காவா ஈரானான்னு எகிப்தெல்லாம் எது எகிப்து மாதிரி ஆட்கள் அந்த பார்டரில் இருக்க நாடு. இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த எதிர்க்கக்கூடிய பவர் அவங்ககிட்ட எல்லாம் போயிருதுல்ல. அப்போ நீங்கள் பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி ஈரான் தான் இருக்கு. அந்த எதிர்த்து அடிக்கக்கூடிய பவரும் எதிர்த்து இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக முஸ்லீம் கண்ட்ரியில் இன்றைக்கி இருக்குது ஈரான் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஈரானை காலி பண்ணணும் முதல்ல அப்படின்றது தான். மற்ற வளைகுடா நாடுகள்லாம் இவங்களுக்கான நாடாக மாறிடுச்சு. ஆமாம், மற்ற வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு பேஸை கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்காங்கல்ல. இப்போ அதனால தான் இதை அடிக்க வேண்டியது இருக்குது, சூழல் அந்த சூழல் ஏற்பட்டிருக்கு. ஈவன் தோ அவங்களுக்கு சண்டை இல்லை இருந்தாலும் நீ வந்து முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தால் கூட நீ வந்து அவனுக்கு காட்டி கொடுக்குற வேலையை பண்ணுற, நீ அவ்வளோ கோபம் இருக்கு அவனுக்கு. இப்போ இந்த 7 நாடுகளுக்குமே இனி ஆபத்து தான். 7 நாள் அடிப்பான் கண்டிப்பாக. 7 நாடுகளை வேற எக்கனாமிக் அசட்டை காலி பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். சிவிலியன்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மிலிட்ரி பேஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அமெரிக்கா அடிக்கிற மாதிரி, அமெரிக்கா அடிக்கிற மாதிரி. ஏன்னா அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு கஷ்டம். அது இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் அடிக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மிலிட்ரி பேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் நீ டோட்டலாக கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மிசைல்ஸும் அது ஃபட்டா மிசைலாக இருக்கட்டும், இல்லை வந்து என்னென்ன மிசைல்ஸ்னால் டோட்டலாக இங்கே ஃபட்டா 110, அப்புறம் வந்து ஜல்ஃபஹார். இது வந்து ரெண்டுமே வந்து ஃபட்டா 110வும் ஜல்ஃபஹாரும் வந்து ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ். இது ஃபுல்லாக ஏகப்பட்ட ஸ்டாக் பைல் வச்சுருக்கான்.